பொய் கேஸ போட்டு ஏதோ வருஷத்துல போட்ட பொய் கேஸ எடுத்து இடி சிபிஐன்னு ரெய்ட விட்டு இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் பாஜக பயமுறுத்தி வச்சிருந்தீங்க தெரியுமா? எல்லாரும் மேலும் இடி சிபிஐ போட்டு பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. அப்படிதான் அடிமைகளா வச்சிருந்தாங்க. அப்படி கேஸ் எல்லாம் போட்டுதான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன தமிழ்நாட்டோட உரிமைகள் எல்லாம் படிச்சதெல்லாம் அப்படிதான். அந்த அதிமுக அடிமைகள் மாதிரி திமுக அமைச்சர்களும் இருப்பாங்கன்னு பொய் கணக்கு போடுறாங்க. நாம் அப்படி இருப்போமா? நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடிக்கும் பயப்பட மாட்டோம். எதா இருந்தாலும் சந்திப்போம். ஆனால் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களும் தலைவர் அவர்களும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று போராடி வெற்றி பெற்று உச்ச நீதிமன்ற சொல்றாரு அவர் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு. அமைச்சர் பொறுப்பு அவருக்கு திருப்பி கொடுக்கணும்னு தலைவர் கடிதம் எழுதுறாரு ஆளுநருக்கு. என்னன்னு மீண்டும் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சரா அவர் பொறுப்பேற்றுக்கணும்னு. ஆளுநர் மறுக்கிறாரு. ஆளுநர் நான் செய்ய முடியாது அப்படின்றாரு. உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதி தலையில ஓங்கி ஒரே குட்டு, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்ன ஆளுநரா என்ன அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது கேளுன்னு. அடுத்த நாளே வந்து 2வது நாளே இதுல இன்னொன்னு தலைவரோட குசும்பு என்ன தெரியுமா? நம்முடைய தலைவர் குசும்பு, நாங்கெல்லாம் போயிருந்தோம் பதவியேற்பு பொறுப்பேற்பு விழாக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம். தலைவர் வந்து அப்போ எல்லா அமைச்சர்களும் வேற வேற ஊர்ல இருந்தாங்க. நானு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு 4 அமைச்சர்கள் மட்டும் போயிருந்தோம். சேகர்பாபு அண்ணன், அண்ணன் மாசு அண்ணன், நீங்களும் வந்திருந்தீங்களா? நாங்கெல்லாம் போயிருந்தோம். என்ன பண்ணாரு தெரியுமா தலைவர் அவர்கள்? பொறுப்பேற்றி வச்சு சொன்ன ஆளுநர் கிட்ட அன்னைக்குதான் தலைவர் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு. அந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு தான் தலைவர் வந்து ஆளுநருக்கு பூங்குத்து கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நான் இன்னைக்கு உங்களுடைய சங்கை கூட்டத்தை காலி பண்றதுக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்புறேன், என்ன வாழ்த்தி அனுப்புங்க அப்படின்னு ஆளுநர் அரவிக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.